ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மிதன லக்னம் மிதன ராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு திசை சனி புத்தி என்ற பதிவானது இந்த பதிவானது லக்னத்தின் எண்ணி வர 12ஆம் பாவமான 12ஆம் ராசின்னு ரிஷப ராசின்னு பதிவாகும். ஓகே, அந்த ரிஷப ராசி என்ன நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய 8 கோடி 9 கோடி புத்தி சனீஸ்வர பாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க இந்த பதிவாகும். ஓகேங்களா, இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி கட்ட அமாவாசை 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ராசி கட்ட பார்த்தீங்கன்னா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. 12 கட்ட ஒரு கட்ட லான் போட்டிருப்பாங்க. ஒரு லான் போட்டு கட்டுறது தான் உங்கள் லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆம் பாதத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, சரி ரைட்டு. நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கன்னாக்கா, உங்களை ராசி எடுத்து முன் பேச்சு அது நவாசி எடுத்து பின் பேச்சில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்துக்கு நேராக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த நட்சத்திர சாரத்தில் தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு இந்த தசாபதியை நடத்து பலன் கொடுக்குறாங்க. பதிவோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா, இது புரிஞ்சு பதிவு போது சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, நாங்கள் மிதன லக்னம் மிதன ராசிக்காக பதிவு பார்க்கணும். அப்படி கிடையாது. மிதன லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குமானால் லக்ன பாவ பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுன்னா இது எத்தனை கோடி தசாபதி நீங்கள் கேட்டிங்கன்னா ராகு திசை பார்த்தீங்கன்னா 8 கோடி 9 கோடி சனி புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுக்கு ராகு திசையான 18 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குது. சனி திசை சனி புத்தி ராகு திசை சனி புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 வருடமும் 10 மாதம் 6 நாட்களும் செயல்பட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ லக்கணத்தை எண்ணி வர 12ஆம் பாகமான 12ஆம் ராசி என்ன ரிஷப ராசி நட்சத்திரம் பார்த்தலாங்க. இப்போ என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். ரோகிணி 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்குங்களா. இப்போ உங்களுக்கு கீர்த்திகை சாரத்தில் உங்களுடைய 8 கோடி 9 கோடியவன் புத்தி சனீஸ்வர பாகம் எப்படி பண்ணி எப்படி பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நேரத்தில் என்ன சம்மந்தப்படுதுங்க, 12ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 3 அதாவது 3ஆம் பாவம் சிம்மம் இல்லைங்களா. அப்போ 12 சம்மந்தப்பட்டு 3 சம்மந்தப்பட்டு மேலே 8 9 அது மாதிரி பயணிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடம் விட்டு இடம் மாறுறது. ஓகேங்களா, நம்மளோட முயற்சிக்காக நம்ம செயல்திறனுக்காக ஓகேங்களா இந்த மாதிரி முயற்சி பண்ணி நம்ம இடம் விட்டு இடம் மாறுறது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா தகப்பனாருக்கு நம்ம விரை செலவு பண்ணுறது. ஓகேங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் தகப்பனாருக்கு அல்லது பார்த்தீங்கன்னா மாமனாருக்கு அல்லது இளைய சகோதரிகளுக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு செலவினம் இந்த மாதிரி கொடுக்கும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு இந்த மாதிரி செலவினத்து தூரத்து பயணித்து கொடுக்குங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கக்கூடிய செலவு கூட வெளியூர் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய அளவு கூட நம்மளுக்கு செலவினத்தை கொடுப்பாங்க. அப்போ அரசு அங்கீகாரத்தோட அரசாங்க சலுகையோட. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி அரசாங்க அங்கீகாரத்தில் உள்ள அலுவலகத்தில் நம்ம படிக்கிறது அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அதுவே நம்மளுக்கு தொழிலாகவும் நம்மளுக்கு அது ஒரு வருமான செலவாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, கட்டாயமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஊர் பெரிய மனுஷன் தருமகரத்தை காரியக்கரத்தை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இந்த மாதிரி போகக்கூடிய பயணம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது இட விட்டு இடம் சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக தான் இருக்குங்க. அதுக்குண்டான விரையும் செலவு. அப்போ நம்ம தகவல் தொடர்பு நம்ம உடம்பு செலவு பண்ணி பார்த்துக்கிறது. ஓகேங்களா, ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரி, ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு அடுத்த சார் போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அடுத்து ரோகிணி சார் இல்லைங்களா. அப்போ ரோகிணி சாரம் 2 கோடி சாரம். அப்போ வந்து 12 சம்மந்தப்பட்டு 2 சம்மந்தப்பட்டு மேலே 8 9 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அதாவது வருமானத்துக்காக நம்மளோட செயல்திறனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஊர் விட்டு ஊர் இப்படி தான் போகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதான் நம்மளோட செயல்திறனை வளர்த்ததுக்காக நம்ம செயல்திறன் யாருன்னு காட்டுறதுக்காக நம்ம குடும்ப வருமானத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோங்க, ஊர் விட்டு ஊர் விரையம் பண்ணி தான் செலவு பண்ணுவோம். அப்போ குடும்பத்துக்காக விரையம் பண்ணி செலவு பண்ணுறது. அப்போ குடும்ப செலவு. அப்போ தந்தையாரோட செலவு இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சேர்ந்த செலவு. ஓகேங்களா, அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் பெட்டு அதாவது பார்த்தீங்கன்னா படுக்கறை செலவு இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கரெக்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அது பார்த்தீங்கன்னா வாய் சும்மா இல்லாமல் வெளியூர் போவோம், ஏதோ ஒன்று நாங்கள் உணவு அதை கெட்ட உணவு நல்ல இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி சாப்பிட்டு சேராத உணவுகளை சாப்பிட்டு அந்த சேராத நம்ம செலவு பண்ணுறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. ஓகேங்களா, அப்போ தந்தையரை செலவு பண்ணுறது நாமளே செலவு பண்ணிக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படுக்கறை படுத்து இருந்து கூட அதுக்குண்டான வரையும் அதுக்குண்டான செலவு அதுக்குண்டான பேச்சு அதுக்குண்டான வார்த்தைகள் அதுக்குள்ள செயல்திறன் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெரிய முதலீடு போட்ட இடத்துலேருந்து வருமானம், நம்ம பெரிய படிப்பு படிச்சிருக்கணும் அது மூலியமான வருமானம், ஊர் விட்டு ஊர் போய் அங்கே தங்கியிருக்கனால ஒரு வருமானம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் வரும். அது கூட விரைத்தும் செலவும் கொடுப்பாங்க. அப்போ தூரமாக போயிட்டா இத்தனையும் வருமானமாக வரும். அப்போ உள்ளூரில் இருந்தோம்னா அத்தனையும் விரையமாக செலவாகி நம்ம கடங்காரம் சுற்றிட்டு இருப்போம், பதில் சொல்லிட்டு இருப்போம், பேச்சா சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா, சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம். அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அது மிருகசீரிச சாரம் இல்லைங்களா. அப்போ மிருகசீரிச சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 6 கோடி 11 கோடி செவ்வாயோட சாரம். அப்போ இந்த 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 6 11 சம்மந்தப்பட்டு மேலே 8 9 பயணிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா
நாம் தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு, வீண் பிரச்சனை, வீண் வம்பு வழக்கு பேசுவோம். அது மூலிமா நம்ம பேச்சு மூலிமா விரயமாகவும் செலவாகும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தாய் மாமனுக்கு ஒரு வளர்ப்பு தாய்க்கு இந்த மாதிரி ஒரு செலவினம் அவங்க மூலியம் வரக்கூடிய பிரச்சனை மூலிமா நம்ம வெளியூர் போயிடுறது, அல்ல அவங்களும் வாங்கி விரயம் பண்ணுறது, செலவு பண்ணுறது, அப்போ நம்ம மூத்த சகோதரிகளுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி காலகட்டம் இரண்டாம் திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, உல்லாச தேர்தலுக்காக நம்ம ஊர் போகிறது, ஒரு கடன் வாங்கிட்டு போவோம், இல்லை நோய்க்கு மருத்துவம் பார்க்க போவோம், இல்லை ஒரு பிரச்சனைக்காக வெளியே போவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தந்தையார் ஒரு இரண்டாம் திருமணம் பண்ணி வைக்கிறது, ஒரு அறுவாகணியம் பண்ணி வைக்கிறது, இப்போ இந்த மாதிரி காலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அது யாருக்கும் உதவி செய்ய போய் நாம் அதை மாதிரி இந்த மாதிரி காலத்தில் ஒரு ஜாமீன் போடுறதோ ஒரு உதவிகரம் பண்ணுறதோ யாருக்கும் பண்ணக்கூடாதுங்க. நாம் வேலை எல்லாத்தையும் உஷாராக சூதனமாக நிதானமாக இருக்கணுங்க. ஓகேங்களா? மெயினாக யார் இருக்கணும், நம்ம வேலை ஆட்கள்கிட்டையும் தாய் மாமா சாணத்துலையும் வளர்ப்பு தாய்கிட்டையும் வெளியே பங்காளி தொடர்பில் நம்ம பார்த்து உஷாராக சூதனமாக இருக்குங்களா, அத்தனையும் நம்மளுக்கு அலைய விட்டுருவாங்க, பிரச்சனை பண்ணிடுவாங்க. நம்ம அதனால ஒரு செலவு விரயம் பண்ணுவோம், இல்லை நம்ம ஊர் விட்டு ஊருக்கு தனிமை அடைஞ்சு தான் போயிடுவோம். இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. பார்த்து சூதனமாக இருக்கும், பயணிச்சு சிறப்பு. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஷ்டமும் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஷ்டம் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.